السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. تسن الجماعة للرجال سنة عين مؤكدة شبيهة بالواجب في القوة للصلوات الخمس. இன்றைய ஃபிக்ஹ் பாடத்தொடரில் ஜமாத்தோடு தொழுவதனுடைய முக்கியத்துவம் மற்றும் அதனுடைய சில சட்டதிட்டங்கள் இடம்பெறுகின்றன. பள்ளிவாசல் ஆண்கள் ஜமாத்தோடு தொழுவதில் பெருமளவு நன்மைகள் இருப்பதை நாம் தெரிந்து வைத்திருக்கிறோம். குர்ஆனிலேயும் ஹதீஸிலேயும் அதிகம் அதை வலியுறுத்தப்பட்டிருக்கிறது. பலமுறை நாம் குர்ஆனுடைய வசனத்தை கேட்டிருப்போம். வர்கஊ மஅர் ராக்கியின் என்று அல்லாஹ் பகர்கிறான். ருக்கு செய்யக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்கள் ருக்கு செய்யுங்கள், அதாவது தொழக்கூடியவர்களோடு சேர்ந்து நீங்கள் தொழுங்கள் என்பது அதனுடைய பொருளாகும் சூரா பக்கரா வசனம். வர்கஊ மஅர் ராக்கியின் மூலமாக அல்லாஹ் ஜமாத் தொழுகை, கூட்டு தொழுகையை நமக்கு வலியுறுத்துகிறான். பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபின்ற ஹதீஸ் நமக்கு நினைவில் இருக்கும். ஜமாத்தோடு தொழும்போது தனியாக தொழுவதை விட 27 மடங்கு தரஜாக்கள் உயர்ந்ததாக இருக்கிறது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு நபின்றார்கள். ரவாஹு முஸ்லிம். எனவே நாம் ஜமாத்தோடு தொழும்போது அல்லாஹ் நம்முடைய அந்தஸ்துகளை, தரஜாக்களை, படித்தரங்களை உயர்த்தி கொண்டே இருப்பான். அது நமக்கே தெரியாது. மக்கள் பார்வையிலே அல்லாஹ் நமக்கு கண்ணியத்தை தருவான், மரியாதையை தருவான். குடும்பத்திலே வறுமை இல்லாமல் இருக்கும், கடன் தொல்லை இல்லாமல் இருக்கும், கஷ்ட நஷ்டங்கள் இல்லாமல் இருக்கும். ஜமாத்தினுடைய பயன்பாடுகள் இது. பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் கடைசி காலம் வரை அவர்கள் ஜமாத்தோடு தான் தொழுதிருக்கிறார்கள். எந்த நேரத்தில் அவர்களுக்கு ஜமாத்து தவறியது, வீட்டிலே தொழுதார் என்றால் அவருடைய மரண மௌத்தில் தான். இன்னும் சில நாட்களில் அவர்கள் மரணிக்கப் போகிறார்கள், அல்லாஹ்வை சென்று அடையப் போகிறார்கள். அப்போது ஒரு சில நாட்களை தவிர ஆயுள் முழுக்க அவர்கள் ஜமாத்தோடு தொழுதிருக்கிறார்கள். அதற்கு அரபியிலே முவாலபா என்று சொல்வார்கள். தொடர்ந்து கண்டினியூ பண்ணுவது, இடைவிடாமல். சத்திய சஹாபிகளிடத்திலேயும் அந்த பண்பாடு இருந்திருக்கிறது, அந்த குணாதிசயம் இருந்திருக்கிறது. கதாலிக்க கான சஹாபா யுஹாஃபிதூன அலல் ஜமா வலம் யக்குன் யதஹல்லஃப் அல் ஜமா இல்லாம ஹுதூர்ன முனாஃபிகும். சஹாபிகளும் கூட வீட்டில் தொழமாட்டார்கள். எப்போது பாங்கொலிக்கப்பட்டு விட்டதோ அல்லது பாங்கொலிக்க போகிறார்களோ வெகு வேகமாக பள்ளிவாசல் ஜமாத்தோடு சேர்ந்து தொழுவார்கள். மஅதூரை தவிர வர முடியவில்லை, இயலவில்லை, படுக்கையில் இருக்கிறார்கள். மஅதூர் என்றாலே அவர்களுக்கு தான் சொல்லுவார்கள். அவர்களை தவிர மற்ற எல்லோருமே வந்து விடுவார்கள். அப்துல்லா மசூத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் இது சம்பந்தமாக நமக்கு எடுத்துரைத்திருக்கிறார்கள். ஒரு செய்தியை நமக்கு பதிவு செய்கிறார்கள். இன்கானல் மரீது ல எம்ஷி பைன ரஜுலைன் ஹத்தா ஏத்திசலா. ஒருவர் நோய்வாய்ப்பட்டிருக்கிறார், இருவருடைய கைத்தாங்களாக வர முடியும் என்றால் வந்து விடுவார்கள். இருவர் சேர்ந்து அவரை அழைத்து கொண்டு வருவார். அந்த அளவுக்கு அவர் ஜமாத்துக்கு முக்கியத்துவம் தந்திருக்கிறார். நாம் ஜும்மா காலங்களில் தான் இந்த காட்சியை காண முடியும். ஜும்மா தொழுகை நிறைவேற்றுவதற்காக வேண்டி சில முடியாதவர்கள், இயலாதவர்கள் நண்பர்களுடைய, உதவியாளர்களுடைய அந்த துணையோடு வருவதை நாம் பார்த்திருக்கிறோம். மிகவும் பாராட்டுக்குரிய விஷயம், வரவேற்புக்குரிய விஷயம், நல்ல விஷயம். அதே போன்று ஜமாத் தொழுகை விஷயத்திலேயும், ஐவேறு ஜமாத் தொழுகை விஷயத்திலேயும் இதை நாம் கடைபிடித்தால் நன்று. மேலும் அப்துல்லா மசூத் அவர்கள் கூறுகிறார்கள், பெருமானார் ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் எங்களுக்கு எல்லா நல்வழியையும் கற்றுக் கொடுத்திருக்கு. சுனனுல் ஹுதா என்பார்கள். நல்வழி, நபி வழிகளுக்கு சுனனுல் ஹுதா என்பார்கள். அத்தனை நல்வழிகளையும் எங்களுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அதிலே ஒரு நல்வழி என்னவென்றால் அஸ்ஸலாத் ஃபில் மஸ்ஜிதில்லதி யுஅத்தன் ஃபீ. எந்த பள்ளியிலே பாங்கு சொல்லப்படுகிறதோ, தொழுகைக்காக அழைக்கப்படுகிறதோ, பள்ளி சென்று தொழுவது. அந்த நல்வழியை எங்களுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கற்றுக் கொடுத்தார்கள் என்றும் அதற்கு அப்துல்லா மசூத் அவர்கள் எடுத்துரைக்கிறார். நாம் உள்ளூரிலே தொழுதாலும் சரி, வெளியூரிலே தொழுதாலும் சரி, நமக்கு இயலுமானால் அங்கே ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்திலேயோ பேருந்து நிலையங்களுக்கு பக்கத்திலேயோ
அல்லது நடை தூரத்திலேயோ பள்ளிவாசல் சென்று தொழுவதற்கு வாய்ப்பு இருக்குமானால் அந்த வாய்ப்பை நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். பயணிகளுக்கு சில சலுகைகள் இருக்கின்றது இஸ்லாமிய மார்க்கத்தில். அந்த சலுகைகளை நாம் பயன்படுத்தி கொள்ளலாம். அதே சமயத்தில் இந்த ஜமாத்தினுடைய அந்த முழு நன்மை கிடைக்க வேண்டுமென்றால் இயன்ற மட்டும் நாம் பள்ளிவாசல்களுக்கு சென்று நாம் தொழுக வேண்டும். உள்ளூரில் இருந்தாலும் சரி, வெளியூரில் இருந்தாலும் சரி, வெளிநாடுகளிலே நாம் இருந்தாலும் சரி, ஜமாத்தோடு தொழுவதற்கு அன்பான பெருமக்களை இப்போது நாம் எல்லோருமாக சேர்ந்து தொழுகிறோம். கூட்டம் கூட்டமாக, அணி அணியாக, சப்பு சப்பாக. சில சந்தர்ப்பங்களில் அது நமக்கு மிஸ் ஆகிவிடுமானால் நம்மோடு ஒருவர் இருந்தாலே போதுமானது. இருவர் சேர்ந்து ஜமாத்தோடு தொழுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது. ஒரு கால் நாம் வர முடியவில்லை என்றால் வீட்டிலே கூட நம்மள தொலை வைக்கக்கூடியவர்கள் ஆண்கள் இருந்தார்கள் என்றால் தொலை வைக்க அவர்களால் தெரியும் என்றால், அந்த சட்டத்திட்டங்கள் எல்லாம் அவருக்கு தெரியும் என்றால், அவர் இமாமத்து செய்ய வீட்டிலே உள்ளவர்கள் பின்னாடி உள்ளவர்கள் அவர்களை தொடர்ந்து தொழுதார்கள் என்றால் அந்த ஜமாத்துடைய சவாபு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது. பள்ளிவாசலுக்கு வந்து தொழுவதனுடைய சவாபு அது தனி விஷயம். அதே சமயம் ஜமாத்தோடு தொழுக அந்த நன்மை கிடைப்பதற்கு இதையும் கூட நாம் பயன்படுத்தி கொள்ள முடியும். எனவே பொதுவாக ஜமாத்துக்கு 2 நபர்கள் போதும். அதே சமயத்தில் ஜும்மாவுக்கு தான் கண்டிஷன் இருக்கிறது. இமாம் அல்லாமல் 3 பேராவது இருக்க வேண்டும். 4 பேர் இருந்தால்தான் ஹனஃபி மதுஹப் பிரகாரம் ஜும்மா தொழுகையை நிறைவேற்ற முடியும். ஷாஃபி மதுஹபிலே 40 பேர் இருக்க வேண்டும் என்பது அது ஒரு தனிச்சட்டம். ஜமாத்தினுடைய சட்டத்தை பற்றி, ஹுக்குமை பற்றி சொல்லுகிற போது அதை நாம் சாதாரணமாக எடுத்துக்கொள்ள முடியாது, ஒரு விளையாட்டாக நாம் எடுத்துக்கொள்ள முடியாது. அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்தில் சொன்னோம். ஆண்களுக்கு ஜமாத்து சுன்னத்து ஐனாக இருக்கிறது. பரந்த ஐன் என்று சொல்வது போன்று சுன்னத்து ஐன், முக்கியமான சுன்னத். சொல்லப்போனால் முஅக்கதா, உறுதிமிக்க சுன்னத். இன்னும் சொல்லப்போனால் ஷபீஹத்தும் பில் வாஜிப், வாஜிபுக்கும் ஒப்பானது என்கிறார்கள். ஜமாத்தோடு தொழுவது வாஜிபுக்கு நம்மால் முடியும். கடைத்தெருவிலே பேசிக்கொண்டிருக்கிறோம், தெருக்களிலே நண்பர்களோடு அளவலாவி கொண்டிருக்கிறோம், நம்மால் முடியும். பள்ளிவாசல் வந்து ஜமாத்தோடு தொழுகை நிறைவேற்ற முடியும் என்றால் இது சாதாரணமான ஒரு சுன்னத்தில். வாஜிபு என்பது முக்கியமான ஒரு விஷயம் அல்லவா. பரலுக்கு அடுத்து வாஜிபுக்கு அடுத்து சுன்னத்து முஅக்கதா. வாஜிபுக்கு நெருக்கமானது தான் இந்த சுன்னத்தை முஅக்கதா எனும்போது கண்டிப்பாக நாம் என்ன செய்ய வேண்டும், நாம் நம்முடைய பேச்சுக்களை நிறுத்திவிட்டு, நம்முடைய அவசியமில்லாத செய்திகளெல்லாம் நிறுத்திவிட்டு ஒரு 10 நிமிஷம் கூடுதலாக போனால் ஒரு 1/4 மணி நேரம், அந்த நேரம் வந்து நாம் ஜமாத்தோடு தொழுதோம் என்றால் அதில் கிடைக்கக்கூடிய பலாபலன்கள், அதில் கிடைக்கின்ற ஒரு மாபெரும் சன்மானங்கள் சாதாரணமான விஷயம் அல்லவா. அப்படியானால் ஜமாத்திலிருந்து நாம் பின்தங்கவே கூடாது. அதற்கென்று சில உதிர்கள் இருக்கிறது. உதிர் என்றால் காரணங்கள் இருக்கிறது. அந்த காரணங்களை இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் நாம் எடுத்து சொல்வோம். இப்போது என்ன சொல்கிறார்கள், உதிரு இல்லாமல், தக்க காரணங்கள் இல்லாமல் நாம் ஜமாத்துலையை மிஸ் பண்ணவே கூடாது. ஒரு வேண்டுமென்றே மிஸ் பண்ணினார் என்றால் அவர் தொழுகையாளியாக இருக்கிறார். தொழாதவர் அவருடைய நிலைமை வேறு. தொழுகையாளியாக இருக்கிறார். ஜமாத்தோடு தொழுவது மிக முக்கியமான ஒரு விஷயம் அல்ல, தொழுதால் போதும் என்று ஒருவர் எண்ணிக்கொண்டு எந்த ஒரு தக்க காரணம் இல்லாமல் ஜமாத்தை விட்டார் என்றால் பக்கத்து அசிம, அவர் குற்றவாளியாக ஆகிவிடுவார் என்று நாம் சட்டத்திலே பார்க்கிறோம். ஹதீஸை அடிப்படையாக. அந்த குற்றம் நமக்கு தேவையில்லையே, அந்த பாவம் நமக்கு தேவையில்லையே. வீட்டிலே மனைவி மக்களோடு பேசிக்கொண்டிருக்கிறோம், நண்பர்களோடு, சேத்தாளிகளோடு, கூட்டாளிகளோடு நாம் பேசிக்கொண்டிருக்கிறோம். பாங்குணிக்கப்பட்டு விட்டது, நாம் சில நிமிடங்கள் வந்து தொழுது விட்டு சென்றோம் என்றால் அந்த குற்றத்திற்கு ஆளாக வேண்டிய தேவை ஏற்படாத. ஜும்மா தொழுகைக்கு ஜமாத்து ரொம்ப முக்கியம். ஈதைனுக்கு சருத்து, அதாவது சருத்து என்பது ஜும்மாவுக்கும் ஈது பெருநாள், 2 ஈது பெருநாளைக்கும். அதே சமயத்தில் மற்ற 5 வேளை நாம் தொழுகிற போது அதில் கிடைக்கிற நன்மைகள் பெருமளவுக்கு இருக்கிறது. நான் பலமுறை கேட்ட ஒரு விஷயம்தான், ரம்ஜானில் மட்டும்தான் சலாத்துல் வித்ருக்கு ஜமாத் இருக்குது. ரம்ஜான் அல்லாத காலகட்டங்களில் வித்ரு தொழுகைக்கு ஜமாத் கிடையாது, அது மக்ரூவாக இருக்கிறது. அதே போன்று தான் அருமை பெருமக்களே, சகோதரர்களே, நாம் எதிர்பாராமல் சற்று தாமதமாக ஆகிவிட்டது என்று வைத்துக்கோ. எதிர்பாராமல், வேண்டுமென்று தாமதமாகக்கூடாது. இப்போ மார்சா பள்ளி வாசல் இருக்கிறது, திருமணம் நடைபெறுகிறது, ஓரளவுக்கு நம்மால் முடிந்த அளவுக்கு பாங்கு சொல்வதற்கு முன்னாலேயே திருமணத்தை நிறைவு செய்ய நாம் முயற்சி எடுக்கிறோம். மக்களிடத்திலும் எடுத்து சொல்கிறோம், பாங்கு சொல்வதற்கு முன்பே திருமணம் நிறைவு பெற வேண்டும். சுன்னத்து எவ்வளவு முக்கியமோ அதுபோன்று மிக மிக முக்கியமான ஒரு விஷயம் ஃபர்ல். எனவே ஃபர்லை நாம் மிஸ் பண்ணிவிடக்கூடாது. இன்னும் நாம் கொஞ்சம் கொஞ்சமாக சொல்ல சொல்ல நம்முடைய மக்கள் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள்.
எனவே இயன்ற மட்டும் அதை நாம் எதிர்பாராமல் தாமதமாகிவிட்டது என்றால், மதர்சா பள்ளிவாசலுக்கு வருகிறோம், அங்கே ஜமாத் நிறைவு பெற்று விட்டது என்றால் நாம் என்ன செய்ய முடியும்? 2ஆம் ஜமாத்து நடத்த முடியும். எதிர்பாராமல் இருந்தால்தான். இது ஒரு வாடிக்கையாக ஆக்கி கொள்ளக்கூடாது. வாடிக்கையாக ஆக்கி கொண்டோம்னால் அதில் மக்ரூஹ் வந்துவிடும். மயிலாடுதுறையிலே காதரியா பள்ளிவாசலில் போர்டை வைத்திருந்தார்கள். நம்முடைய அருமை வக்கீல் சார் அவர்கள் தலைவராக இருந்தபோது, அவர்கள் ஹயாத்தாக இருந்தபோது, இந்த 2ஆம் ஜமாத்து விஷயத்தில் கொஞ்சம் கண்டிஷனாகவே இருப்பார். வேண்டுமென்று நீங்கள் முதல் ஜமாத்தை விடக்கூடாது, முதல் ஜமாத்துக்குண்டான அந்த வலிமை இருக்கிறதே, அதற்குண்டான மதிப்பு மகத்துவம் இருக்கிறதே, அது பாதித்து விடக்கூடாது. எனவே எதிர்பாராமல் வேண்டுமானால் ஜமாத்தை சானியா என்பார்கள், 2ஆம் ஜமாத்து நடத்தி கொள்ளலாம் என்று. அப்படி 2ஆம் ஜமாத் நடத்துகிற போது மெஹராபில் வைத்து நடத்தக்கூடாது. அதற்கும் ஹதீஸுகளிலே நமக்கு ஆதாரங்கள் இருக்கிறது. ஏதோ ஒரு செயலில் ஒரு ஓரமாக இருக்கின்றவர்கள், பள்ளிவாசலில் இருந்து தொழுது கொண்டிருப்பவர்கள், வணக்க வழிபாடுகளில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு இடையூறு இல்லாதவாறு மெதுவான குரலில் ஜமாத் நடத்திக் கொள்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது. அதையும் இங்கே நமக்கு எடுத்துரைக்கிறார்கள். அம்மா இதாத்த ஹையரத்தில் ஹையத்துல் ஊலா பி அன்காம இமாமுல் ஜமாத்து சானியா ஃபி கைரில் மக்கானில்லதி காமஃபி இமாமுல் ஜமா. வளமையாக தொலை வைக்கக்கூடிய அந்த இமாம் நிற்கின்ற இடம் அல்லாத வேறொரு இடத்துல அந்த 2ஆம் ஜமாத் நடத்தக்கூடிய இமாம் நின்று கொண்டார் என்றால் பலா துப்புரவு, அது மக்ரூஹ் இல்லை, அது பாவம் இல்லை என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே ஜமாத்தினுடைய ஒரு அவசியத்தை, முக்கியத்துவத்தை நமக்கு புரிய வைப்பதற்காக வேண்டி இத்தனை மசாயிலும் கூறுகிறார்கள். அருமை சகோதரர்களே, நாம் நியத்து வைத்துக் கொள்வோம். இறுதி மூச்சு வரை நம்மால் இயன்றவரை இன்ஷா அல்லாஹ் அல்லாஹுடைய இல்லத்திற்கு வந்து அவனுடைய அழைப்புக்கு மரியாதை செய்து பள்ளியிலே வந்து தொழுது அதன் மூலமாக கிடைக்கிற ஈருலக பாக்கியங்களை பெறுவதற்கு முயற்சி எடுப்போம். அல்லாஹ் நமக்கு துணை புரிவானாக. வாஹிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.